சென்னையிலிருந்து எண்ணெய் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலானது திருவள்ளூர் அருகே கொழுந்துவிட்டு எரியக்கூடிய காட்சிகளை தான் திரையில் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் இந்த தீ விபத்து குறித்து ரயில்வே துறை தரப்பிலிருந்து விளக்கமானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். இந்த தீ விபத்து குறித்து ரயில்வே துறை அளித்திருக்கக்கூடிய விளக்கம் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தீ விபத்து தொடர்பாக ரயில்வே தரப்புல ஒரு விளக்கமானது வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் இருந்து பெங்களூருவுக்கு வேகன் மூலமாக எடுத்துச் செல்லப்பட்ட எரிபொருள் தான் தற்போது பற்றி தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சரக்கு ரயில்ல இருந்த அந்த 3 வேகன்கள் தண்டவாளத்தில் இருந்து விலகியதால எரிபொருள் கசிந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்டமாக ரயில்வே தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சரக்கு ரயில் தீ விபத்து குறித்து தெற்கு ரயில்வே விசாரணை குழு அமைத்து விசாரணையில ஈடுபட்டு வருவதாகவும் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சரக்கு ரயில் தீ விபத்து காரணமாக விரைவு ரயில் செல்லக்கூடிய வழித்தடத்துல எந்தவித பாதிப்புமே இல்லை. இரு மார்க்கத்திலும் விரைவு ரயில் செல்லக்கூடிய வகையில்தான் வழித்தடங்கள் இருக்கின்றன. இருந்த போதும் பயணிகளுடைய பாதுகாப்பிற்காகவே ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருப்பதாக ரயில்வே தரப்புல அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சரக்கு ரயிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய பணியில தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு துறையினர் ரயில்வே சார்பில் மீட்பு துறையினர் இந்த பணிகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. எரிபொருள் என்பதன் காரணமாக எரிபொருள் வேக வேகமாக மளமளவென பற்றி எரிவதாக தகவல்கள் நமக்கு களத்தில் இருந்து வருகின்றன. சுமார் 8க்கும் மேற்பட்ட வேகன்கள்ல தற்போது தீயானது பரவி இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தொடர்ந்து மீட்பு படையினர் முயற்சித்து வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதும் சென்னை சென்ட்ரல் மற்றும் அரக்கோணம் மார்க்கத்திலும் அரக்கோணத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் மார்க்கத்திலும் ரயில் சேவை வழக்கம் போல் துவங்கும் என தெற்கு ரயில்வே தரப்புல அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தீ விபத்து எதிரொலியால யாருக்குமே எந்தவித பாதிப்பும் இல்லை எனவும் இந்த விபத்து தொடர்பாக மீட்பு பணியும் விசாரணையும் ரயில்வே சார்பில் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரைவு ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல விரைவு ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கான அடிப்படை வசதிகளை அருகில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் மூலமாக ஏற்படுத்தி தருவதற்கு வலியுறுத்தப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.